கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணி. முன்னாடியெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாளாவது ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணுவேன். நானும் வாரத்தில் ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணலாம் பார்க்குறேன், சுத்தமாக முடியலைங்க. நம்ம வீட்டு வேலையும் பார்த்துட்டு சிவாவையும் பார்த்துக்கிட்டு ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கோமா, அது வேறு ரொம்ப டயர்டாக இருக்குங்க. சுத்தமாக எந்த வேலையும் பார்க்க முடியல. கிடைக்கிற கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தாங்க தோணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவா வந்து முன்னை விட ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை சமாளிக்கவே முடியலனால அவனை வச்சுக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆகிடுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு. சரி இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீன் விலாக் போடலாம் அப்படின்னு தாங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இது வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலமாக எடுத்த வீடியோ தாங்க. காலை வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிட்டேங்க. மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஏந்திரிச்சு குளிச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி பெருக்கி விட்டு அடுப்படையெல்லாம் நீட்டாக தொடச்சி விட்டுட்டேங்க. அப்படியே வீடும் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் துணியெல்லாம் காலை துவைச்சி காய வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடித்து பீரோவில் எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் கழுவி வச்ச பாத்திரத்தில் எடுத்துகிட்டு கமுத்தி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து நம்ம பூஜை ஜாமான்லாம் கழுவாமலே வச்சுருந்தேங்க. அதெல்லாம் எடுத்து சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வெளியே பைப்பு கிட்ட எடுத்துகிட்டு போய் நீட்டாக விளக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாளாக விளக்காமல் இருந்ததுனால ரொம்ப பிசு பிசுன்னே இருந்துச்சுங்க. ரொம்ப தேய்ச்சிக்கிட்டே இருந்து அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து போகவே இல்லை. என்கிட்ட புளி வேறு தீர்ந்துருச்சுங்க. என்னடா பண்ணலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சோப் போட்டு கழுவுனதுக்கப்புறமா இந்த விபூதி அப்புறம் உப்பு ரெண்டுமே போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேங்க. நான் எப்போதுமே இந்த பூஜை ஜாமான்லாம் எப்படி க்ளீன் பண்ணுவேன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. பார்க்காதவங்க வந்து பாருங்கள். நான் அந்த மெத்தடில் தான் எப்போதுமே க்ளீன் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து புளி ஸ்டாக் இல்லைங்க. கடைக்கு போனால் ரொம்ப தூரம் போனால் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது போகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் நாய் வேறு கிடக்கு. அதுக்காக பயந்துக்கிட்டு நான் கடைக்கு போகிறது இல்லைங்க. சரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுக்கிட்டு நம்ம எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு விபூதியும் உப்பையும் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துறேங்க. உண்மையிலே சூப்பராக வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் சூப்பராக போயிடுச்சுங்க. சுடுதண்ணியில் போட்டும் சோப்பு போட்டும் விளக்கியும் போகாத அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து விபூதியும் உப்பும் போட்டு தேய்ச்சி நல்லா சூப்பராக போயிடுச்சுங்க. நீங்களும் இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. அப்படியே விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சோடனே அப்படியே வழக்கம் போல் நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி ஒரு ரூபா காயின் வச்சு அதுக்கு மேலே அரிசி வச்சு அதுக்கப்புறம் விளக்கு எடுத்து வச்சுட்டேங்க. இன்னொரு தட்டில் வந்து ஒரு ரூபா காயின் வச்சு அதுக்கு மேலே அரிசி வச்சு அதுக்கு மேலே நம்மளோட அன்னபூர்ணி சிலையும் வச்சுட்டேங்க. நான் வந்து இந்த வேல் வந்து ரொம்ப நாளாக வாங்கி வச்சுருந்தேங்க. அந்த அன்னபூர்ணி சிலை கூட வந்து அந்த வேலையும் தூக்கி வச்சுட்டேங்க. வேல் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த வேல். அப்படியே பூஜை பொருளுக்கெல்லாம் மஞ்சள் கும்பம்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறமா சாமி ரூமில் எல்லாத்தையும் கொண்டு எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா வந்து அடுப்படி கழுவி மட்டும்தான் விட்டுருந்தேன். மஞ்சள் குங்குமம் வைக்கலைங்க. அடுப்படியில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டு நிலவாசலுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டேங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சுங்க. சரி வீட்டில் பார்க்கும்போது இதுக்கு பேர் என்ன பாஸ்தாவா என்னன்னு தெரியல. நாங்கள் இது பாஸ்தா தான் சொல்லுவோம். இதை வச்சு ஏதாவது ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. ஆனால் சின்ன சொதப்பில் ஒன்று நடந்துடுச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டு சக்கரை போட்டோம் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப கருப்பாக இருந்துச்சு. அப்படியே செஞ்சு முடிச்சோன்னா கருன்னு ஆயிடுச்சுங்க. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. கலரை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான். கலர் மட்டும்தான் அப்படி இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் செஞ்சு முடிச்சது கையோட அதுக்கப்புறம் வந்து வழக்கம் மாதிரி நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. அப்படியே சூப்பராக சாமியும் கும்பிட்டு முடிச்சிட்டேங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து இதாங்க சாயங்காலம் நான் பார்த்த வேலை. முன்ன மாதிரியெல்லாம் இப்போ என்னால் சுத்தமாக வீடியோ எடுக்க முடியலங்க. முடிஞ்ச வரைக்கும் மாதத்துக்கு ஒரு தடவை நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து எனக்கு ஒரு வாரம் ஆச்சு. ஆனால் அப்போ எனக்கு வீடியோ எடுக்க முடியல. சரி இன்றைக்கி விலாக் எடுக்கிறதுனால சரி இன்றைக்கி உங்கள்கிட்ட இதை காட்டலாம் அப்படின்ட்டு தான். இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ரோட்டீன் பவுடர். இது ஒன்று நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல பால் பவுடர் மாதிரியே இருக்குது. நல்லா வாசமாக இருக்குது.
ஒரு வாட்டி தான் குடித்தேன், எனக்கு அதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு பிடிக்கல. ஆனால் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த டானிக் வந்து 3 கொடுத்தாங்க. இன்னொன்று வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கு குடிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து நெய் டப்பா ஒன்று, இது வந்து 1/2 கிலோ. நெய் டப்பா இன்னும் நான் ஓப்பன் பண்ணலை. அப்புறம் குட்டியாக ஒரு க்யூட்டான ஒரு கப்பு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு டவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பேபி பிறந்தோன்னா யூஸ் பண்ணலான்னு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பேரிச்சம்பழம், இது 2 டப்பா இருந்துச்சு. ஒரு டப்பா வந்து நம்ம சிவா குட்டியே சாப்பிட்டு காலி பண்ணிட்டேன் அன்றைக்கி ஒரு நாள்லையே. அப்புறம் வந்து ஒரு பூச்சி மாத்திரை ஒன்று கொடுத்துருக்காங்க. இது இன்னும் சாப்பிடணும். நர்ஸுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு தான் சாப்பிடுறது என்னென்னு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த கிஃப்ட்டு. இது வந்து 1 வாரம் ஆச்சு. சரி, நான் அப்போ வீடியோ போடல. 2லேயும் ஒவ்வொன்று இது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இன்னைக்கு விளாக் எடுக்கிறதுனால சரி இது உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு தான் வீடியோ போட்டிருக்கேன். நமக்கு வந்து இந்த கிஃப்ட் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற பெண்கள் லேடிஸ் யாராவது இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் வாங்கிட்டீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதில் என்னென்ன இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.